ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்டு வந்திருக்கு அவங்க படத்துக்கு. ஸோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தியில பண்ண ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதில் காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார் ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்கள் இதில் ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா? அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. ஐ திங்க் லவ் ஷுட் பி எவர்லாஸ்டிங். கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க.